ஐந்து கரத்தனை யானை முகர்த்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தன ஞான கொழுந்தின் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜெய் ஸ்ரீராம். பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று சொன்னான் மகாகவி பாரதி. பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம் என்று சொல்வது சங்கப்பாடல். இந்த வரிகளை எல்லாம் நாம பாடினா மட்டும் போதாது, அதை உணரணும். பாரத நாடு பழம்பெரும் நாடு அப்படின்னா அதை தரிசனம் செய்து உணர வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் பொங்கி எழ வேண்டும் என்று சொன்னால், இது போல நம்முடைய பாரத தர்ஷன் ஏற்பாடு செய்யக்கூடிய சுற்றுலா நிகழ்வுகளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும், நேரில் சென்று பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் அந்த பாரத நாடு பழம்பெரும் நாடு என்பதை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி நாம் அனுபவிக்கும் போது பல நேரங்களில் நாம் என்னென்ன எல்லா விஷயமெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம், நம்ம பாரத தர்ஷன் குடும்பத்தில் என்ன விஷயமெல்லாம் கவனிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள், ஏற்பாடுகள் பற்றி சில விஷயங்கள் சொன்னாங்க. அதற்கு முன்னால் நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், படுத்தவனுக்கு பாயும் பகை சுற்றியவருக்கு உலகமெல்லாம் சுற்றம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் வீட்டில் பார்க்கும்போது அவங்க வீடு உண்டு, தான் உண்டு, தம் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. வருஷம் பூரா ஓடிட்டே இருக்கும். ஒரு 4 நாள் இந்த மாதிரி பாரத தேசம் சுற்றுலா மாதிரி சுற்றிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க மனசில் ஏற்படக்கூடிய உற்சாகத்துக்கு அளவில்லாமல் இருக்கும். அதுபோல் அப்படி யாராவது பெரும்பாலும் இந்த பாரத தேசம் சுற்றுலாவில் கலந்து கொண்டவங்க தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் யாராவது இருந்திருந்தீங்கன்னா அவங்க கூட நம்ம இந்த மாதிரி சுற்றுலா நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த மாதிரி உறவுகள், நம்முடைய சுற்றத்தார், நம்ம இது ஒரு இப்படி நினைச்சிடக்கூடாது, பாரத தர்ஷன் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க போல் இருக்குது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு கூட நினச்சிடக்கூடாது. இது அப்படியே இல்லை, அப்படியான நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணும்போது, சுற்றுலா ஏற்பாடு பண்ணும்போது நமக்கு என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு 30 பேருக்கு திட்டமிட்டுருவோம், ஆனால் வர்றது 40 பேர் 50 பேர் வந்துடுவாங்க, கேட்பாங்க. அதற்கு மேலே நம்ம பல பேர் தகவல் சொல்ல மாட்டோம், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், டூரெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஜி எங்கிட்ட சொல்ல முட்டிங்களா ஜி, நாங்களும் வந்திருப்போமே ஜி அப்படிப்பாங்க. ஃபோட்டோ ஏதோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுருப்போம், அதை பார்த்து கேட்பாங்க, ஜி எனக்கு ஏன் ஜி சொல்ல மாட்டீங்க, சண்டைக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது. அதனால் இது ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் இல்லை. நாம் எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் எப்போ கிடைச்சாலும் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் சம்பாதிப்பாங்க, 6 மாதம் உலகத்தை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் கூட இந்த உலகை சுற்றி பார்க்க வேண்டும். பாரத நாடு பழம்பெரும் நாடு என்பதை அப்பொழுதுதான் உணர முடியும். பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம் என்பதை நாம் அப்பொழுது மட்டுமே உணர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது நம்ம பாரத தர்ஷன் குழு மட்டுமல்ல, எத்தனையோ பேர் அருமையான சுற்றுலாக்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. IRCTC நமக்கெல்லாம் தெரியும், அவங்க சிறப்பாக பண்ணுறாங்க. அதே போல் நம்முடைய மோடிஜி காசி சங்கமம், தமிழ் சங்கமம் சொல்லி சிறப்பாக நடத்துகிறாங்க. இங்கே நம்ம மாவட்டத்தில் புளியம்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் சிறப்பாக சேவை மனப்பான்மையோடு செய்கிறாரு. அந்த மாதிரி எங்கேயோ பல கமர்ஷியலாக பல ட்ராவல் ஏஜென்சி செய்கிறாங்க. மாதிரி எத்தனையோ பேர் எங்கேயோ செய்கிற பல பேர் ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம இதில் வேணாலும் கலந்துக்கலாம். ஆக மொத்தம் உலகை சுற்றி பார்க்க வேண்டும், உங்களை எல்லாம் சுற்றி பார்க்காதவர்களை உங்களை தூண்டுதல் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடுகள் சம்மந்தப்பட்ட எனக்கு ஒரு ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சங்கத்தில் தான் பல ஆண்டுகளாக விவஸ்தா பிரமுக அப்படி சொல்லுவாங்க, விபாக் விவஸ்தா பிரமுக, இந்த மாதிரி விவஸ்தா பிரமுகத்தில் இருந்து பொறுப்பாற்றி பணியாற்றி இருக்கிறேன். அது என்ன விவஸ்தா, என்ன புரியாத வார்த்தையாக இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, தமிழ் படுத்தினா ஓரளவு தமிழ் படுத்தினோம்னா நேர்த்தியான ஏற்பாடு அப்படி சொல்லலாம். நேர்த்தியான ஏற்பாடு, அந்த மாதிரி நேர்த்தியான ஏற்பாடு நம்ம பாரத தர்ஷன் சுற்றுலாவில் என்னென்னவெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது நீங்கள் கலந்துக்கொள் பாரத தர்ஷன் குழுவில் கலந்து கொண்டவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அனுபவம் இருக்கும், அதை நினைவுபடுத்திக்கலாம். மற்றவங்க நீங்களும் மைண்டில் வச்சுக்கலாம், அல்லது குறித்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய அங்காளி பங்காளி சுற்றத்தாரோட நீங்களே சுற்றுலா ஏற்பாடு செய்யணும், அப்போ இந்த விஷயமெல்லாம் கவனிச்சுக்கலாம். உங்களுடைய நண்பர்களோட நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல நீங்களே சுற்றுலா ஏற்பாடு பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சுற்றுலாவை திட்டமிடலாம் அப்படி சொல்லி அதற்காக சில யோசனைகள் குறிப்புகளை சொல்கிறேன். விட்டு போனது நீங்கள் கூட சொல்லலாம். எதுக்கு இந்த விஷயம்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும், டிக்கெட்டை போகிறோம், பஸ் ஏறோம், போகிறோம், வாரம் என்ன இருக்குது அப்படி சொல்லி ஷார்ட்டாக அப்படி திங்க் பண்ண தோணலாம். அப்படி பண்ணனா சிலரே என்னன்னு கேட்டிங்கன்னா, போகிறதே எதுக்காக, மகிழ்ச்சி ஆனந்தம் பொங்குவதற்காக தான் போகிறோம், சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் போகிறோம். ஸோ அந்த சுற்றுலா போகிறதுக்கு முன்னாலே சந்தோஷம் இருக்கணும், சுற்றுலா நேரத்துலேயும் சந்தோஷம் இருக்கணும், சுற்றுலாவுக்கு பின்னாலே சந்தோஷம் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ ஏற்பாடு. அப்படியெல்லாம் எதுவும் ஏற்பாடு பண்ணாமல் போயிட்டு ஏற்பாடு பண்ணாமல் பாரு, போய் அங்கே போய் உடம்பு சரியில்லாமல் போச்சு, எதுக்குடா போன நாய் போச்சு, இந்த மாதிரி என்ன வந்துடக்கூடாது. போயிட்டு ஏன்டா போன நாய் போச்சு, உடம்பு சரியில்லாமல் போச்சு, சிக்கலாகி போச்சு, அவங்களுக்கு சண்டை வந்து போச்சு, இப்படிலாம் ஆயிடக்கூடாது.
அதற்காக சில ஏற்பாடுகள் நாம் என்னென்னவெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நிதி ஏற்பாடு அதை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மையோட எல்லாரும் பங்கிட்டு கொள்ளுது. இப்போ எவ்வளோ செலவாகுதோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம நிதி ஏற்பாடு வச்சுருப்போம். வெளிப்படைத்தன்மையோட இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு விஷயம் திட்டமிடுவோம். அது நம்முடைய RSS அமைப்பில் சங்கத்தில் சொல்லிக் கொடுத்த பദ്ധதி. அந்த RSS அமைப்பானது இப்பொழுது 100ஆண்டு விழாவை கண்டு கொண்டிருக்கிறது. பைடெக், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பைடெக், உட்காந்தா பைடெக், எந்திரிச்சா பைடெக் கிண்டல் அடிப்பாங்க. அது மாதிரி எதற்கு எடுத்தாலும் ஒரு பைடெக்பாங்க. அந்த மாதிரி பைடெக் திட்டமிடுதல் அமர்வு உட்காந்து சேர்ந்து முதல் எடுத்தோடனே எப்போ தேதி எந்த தேதியில் போகலாங்கிறதே நம்ம சேர்ந்து உட்காந்து தான் முடிவு பண்ணுவோம். எதாவது தேர்வு வருதா, யாராவது வீட்டில் கல்யாணம் வருதா, வேறு ஏதாவது விசேஷங்கள் வருதா, நாட்டு நடப்பு என்ன, எலெக்ஷன் என்னதா வருதா, இப்படியெல்லாம் போட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிக்கெட்டே போடுவோம். எல்லாம் போட்டு டிக்கெட் போட்டோடனே அப்புறம் 4 பேர் ஐயோ முகூர்த்த நாளில் கொண்டு வச்சிருக்கிறீங்களே எங்கள் மச்சானுக்கு கல்யாணம் அப்படிம்பாங்க. அதனால் எல்லாம் கூட்டி கழிச்சு அப்படி தான் முதல்ல தேதியை அப்படி தான் முடிவு பண்ணுவோம். அதே போல் கிளம்புறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக டீமாக பிரிச்சுக்குவோம். அப்படி பிரிக்கலைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு டூர் போனேன், வெளியில் நண்பர்களோட சேர்ந்து ஒரு டூரில் போனேன். இருக்கிறதே வேனில் 25 பேர் தான். இந்த 25 பேர் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது, இங்கே இந்த சண்முகத்தரம் அப்படின்னு, இங்கே சண்முகத்தரத்தை காணும் அப்படிங்கிற ஒருத்தர், ஆகமா இங்கே ஆளை காணுங்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்தா அவரை முன்னத்து ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டு போட்டு வந்துட்டு அவனுக்கு பாத்ரூம் போயிருப்பாளருக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துருச்சு. சரி வண்டி நிறுத்தி ஓரங்கட்டுங்க நிறுத்தி ஃபோன் அடித்தா வண்டிக்குள்ளேயே ஃபோன் அடிக்குது. என்னாச்சு ஆச்சு என்னன்னா போனால் அவர் வண்டிக்குள்ளே வச்சுட்டு வெளியில் போயிட்டார். அப்புறம் தான் பார்த்தா அப்புறம் என்ன பண்ணுறது, அதிர்ஷ்டவசமாக அவரே இவர் இல்லை நம்ம நண்பர், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், அவரே ஃபோன் அடித்து திருப்பி அந்த நம்பருக்கு குடிச்சா கடிச்சு ஃபோன் அடித்து நான் என்னை விட்டு போட்டு வந்துட்டீங்கன்னு அப்புறம் வண்டியை நிறுத்தி அப்புறம் அவர் திருப்பி கூட்டிகிட்டு வந்து எல்லாம் சிக்கலாகி போச்சு. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா அதுக்காக குழு பிரிச்சுக்குவோம். ஒரு 50 பேர் வரானோ ஒரு 5 குழு 10 பேர் 6 பேர் கொண்ட ஒரு குழுவாக பிரித்து கொள்வோம். அதே போல் பெரிய பிரமாண்டமான காசி மதுரை, இப்போ சமீபத்தில் மே மாதம் காசி யாத்திரை போயிட்டு வந்தோம், அயோத்தி காசி போயிட்டு வந்திருந்தோம். அந்த மாதிரி பெரிய கூட்டங்களில் போகும்போது தெரிய ஆட்களை தெரிந்து கொள்வதற்காக தலையில் தொப்பி ஒரு காவி கலர் தொப்பி அல்லது ஜோல்னா பை அந்த மாதிரி. அதே போல் நம்ம பேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் டேக் போட்டு வச்சுக்குவோம். வச்சிட்டோம்னா ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டிங் ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் நம்மளே பையை தூக்கி தெரிய முடியாது. ஒரு இடத்துல சில நேரம் ஒட்டுமொத்த கேஜி ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ பக்கத்து ட்ரெயினில் இருக்கிறோம், அடுத்தவன் பையன் நம்ம இறக்கி வச்சாலும் பிரச்சனை, நம்ம பையன் ஒன்று மிஸ் ஆனாலும் பிரச்சனை. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு ரிப்பன் போட்டு கட்டிட்டோம்னா அது நம்ம பேக் தான், யார் பார்த்தாலும் எடுத்து போட்டுருவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு டேக் போட்டு வச்சுக்குவோம். இந்த மாதிரிலாம் சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சுக்குவோம். அதே போல் எங்களுக்குள்ள பொறுப்புகளை பிரிச்சுக்குவோம், எல்லாரும் பகிர்ந்துக்குவோம். நிதி ஏற்பாடு இவர் பார்க்கணும், ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு இவர் பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஏற்பாடுகளை பிரித்து வச்சுக்குவோம். உணவு இவர் பார்க்கணும், ஸ்நாக்ஸ் இவர் ஏற்பாடு பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பிரிச்சுக்குவோம். மருத்துவம் யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டு வருவோம், அவங்களே எல்லாத்தையும் எதாவது தேவை அவசர தேவைன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாத்தையும் சில நேரம் அப்படியே உணர்வுபூர்வம் மெய் மறந்து பார்த்துட்டு இருப்போம். ஃபோட்டோ எடுக்கிறது வரலாறு முக்கியம் இல்லையா, ஃபோட்டோ எடுக்கிறதே மறந்துடுவோம். அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு திணிச்சாது அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார், அந்த மாதிரி பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பொறுப்புகளை பிரித்து வச்சுக்குவோம். அதே போல் இன்னொரு சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவசியம் ஹிந்தி கற்றுக்குங்க. மும்மொழி கொள்கை நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்துருச்சு. நம்முடைய மாநில அரசு நம்ம தலையெழுத்து நம்ம தமிழகத்தில் இருக்கிறோம். இங்கே நான் அரசு பள்ளி ஆசிரியர் தான். எங்களுடைய தலையெழுத்து எங்கள் அரசு பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு மட்டும் மும்மொழி இல்லை, உங்களுக்கு கொடுக்கவே முடியாத ஒத்த கால நிற்கிறாங்க. நம்மளாவது சுற்றுலா செல்வக்கூடியவர்களாவது அவசியம் ஹிந்தி கற்றுங்க. ஹிந்தினா நீங்கள் ஒன்றும் பெரிய காவியமெல்லாம் கவிதையெல்லாம் படைக்க வேண்டாம். ஒரு 100 வார்த்தை தெரிஞ்சுட்டே போவோம். ஓ ஜாவோ பானி பீவோ ஒரு 100 வார்த்தை தெரிஞ்சிங்கன்னா போதும். தமிழகத்தை தாண்டி சுற்றுலா போனீங்கன்னா கண்டிப்பாக ஹிந்தி தெரியணும். ஒரு 100 வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னா நம்ம வயிறுவெளிச்சி மாதிரி அவர் பின்னால் யாராவது பின்னாலே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜி இந்த பேக்கை வாங்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கெஞ்சணும், வேறு வழி இல்லை. ஒரு 100 பேர் போகிற குழுவில் ஒரு 4 பேராவது ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டால் தான் கும்மிடி போட்டி தாண்டி நம்ம குதிரை ஓட்ட முடியாது. அதுக்கு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நாமளே ஹிந்தி கற்றுக்கணும். இல்லைன்னா நம்ம டூரில் தமிழகத்தை தாண்டி வெளியே போனோம்னா ஒரு 4 பேரை ஹிந்தி தெரிஞ்சவங்களே வச்சுக்கணும். அதே போல் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வெளியில் மற்ற நிகழ்ச்சியெல்லாம் போனீங்கன்னா வடல சாமியா ஐயப்போ சரணம் ஐயப்பான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு அவர் இருந்தாலும் சரி அவருக்கு கும்பிடு, வேறு யார் இருந்தாலும் சரி எல்லாம் ஆளுக்கு ஒரு கும்பிட போட்டு தேங்காய் உடனே உடைப்பாங்க, போனால் போவாங்க, வானா வருவாங்க. எந்த எதுக்கு பண்ணுறோம் எதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாம் இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயத்தையும் முன்கூட்டியே தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். இந்த நிகழ்ச்சியில் இங்கே பார்க்க போகிறோம் அயோத்தி வரலாறு, காசி வரலாறு எல்லாத்தையும் சொல்லுவோம், பஜன் பாடுவோம், உற்சாகமாக இருப்போம், தினசரி சொற்பொழிவுகள் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். அதே போல் பென்ட்ரைவில் நம்மளே பாட்டெல்லாம் போட்டு போயிடுவோம். என்ன படம்னா படம், பாட்டுனா பாட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவோம். சில இடங்களெல்லாம் கைடு தேவைப்படும். அந்த கைடு வச்சுக்கிறது சிறப்பு. சில இடங்களில் கைடு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உதாரணத்துக்கு பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போய்க்கல கைடு கூட்டி போனால் சிரிக்கும் சிலை காட்டுவார், தங்கத்தாலான ஆங்கிலேயன் பரிசெலுத்த தொட்டியில் காட்டுவார். இதெல்லாம் இன்னும் இல்லாமல் போனால் சும்மா கோயிலில் போய் சாமி விட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கணும். அதே போல் நம்ம டூரில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பெரும்பாலும் ஒரு தர்மம் சார்ந்த விஷயம்,
விஷயம், ஒரு குழந்தைகளுக்கு என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், தேசம் சார்ந்த விஷயங்கள், தேசபக்தி, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் கலந்து தான் நம்முடைய பாரத தர்ஷன் குழுவினுடைய ஏற்பாடுகள் சிறப்பாக இது மாதிரி அமைத்து இதுவரை பல சுற்றுலாக்களை சென்று என்றும் வளரும் நினைவுகளாக, என்றும் பசுமை மாறாத நினைவுகளாக இன்றைக்கும் உங்கள் மனசில் பல பேருடைய மனதில் இருக்கும். இதை நாமும் தொடர்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். பாரத் தர்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன பேர் வந்து பாரத் இதில் இருக்கே, நம்ம குடும்ப இதாக போகிறோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அங்கே போகிறப்ப தான் தெரிஞ்சு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட இந்த ட்ரிப்பில் நான் போயிட்டு வந்தேன். போன இடம் பார்த்தீங்கன்னா அத்தனையுமே திரிவேணி சங்கமம். அந்த திரிவேணி சங்கமத்தில் ஒரு கணவன் மனைவினா யார், அவங்க என்ன அவங்களோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து அருமையாக அங்கே வழிவகுத்து வச்சுருந்தாங்க. அங்கே அந்த பூஜை செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுற, ஒரு அது ஜோக்கா கூட இருக்கலாம். ஒரு கணவன் மனைவி வந்து உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. பண்ணிட்டு கடைசியாக அவங்களோட அந்த தலைமுடியில் வந்து நுனி இதை வந்து கட் பண்ணி அந்த திரிவேணி சங்கமம்ல கொண்டு போய் உள்ள விடுறதுக்காக போவோம். இப்போ அதில் ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு ஐயர் முதல்ல எங்ககிட்ட எல்லாத்துட்டும் என்ன சொல்லிட்டாரு, அது உள்ளே போகல அப்படின்னா உங்களோட கணவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம், நீங்க வந்து சரியான மனைவி இல்லைன்னு அர்த்தம், இப்படி எல்லாம் சொல்லி அந்த இதை வந்து ஒரு அதாவது அது ஜோக்கா சொன்னாலும் பட் அதுல வந்து அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அங்க நடந்திருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த திரிவேணி சங்கமம்ல அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க போனது வந்து கயா போயிருந்தோம். கயா அப்படின்னா வந்து நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிக்கிற விஷயமா அங்க இல்ல. நாங்க வந்து தாத்தா பேரு பாட்டம் பேரு எல்லா பேரும் எழுதி வச்சு கொண்டு போனோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா இப்படி செய்ய போறப்பதான் நம்ம முப்பாட்டணியில நம்ம தேடுற மாதிரி தோணுச்சு. எனக்கே அசயமா தான் இருந்தது. முப்பாட்டம் பேரெல்லாம் ஒவ்வொருத்தட்டி கேட்டு எல்லாம் எழுதிட்டு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னொன்னு என்ன ஒரு இதா இருந்தது அப்படின்னா, அந்த ஐயர் வந்து நல்லா தமிழ் அழகா சொன்னார். இந்த கயால இப்படி உட்காந்து நீங்க செய்யறப்ப அது யார் யாருக்கு செய்யணும் அப்படிங்கறது வந்து ஒரு முறைகள். நாம வந்து இறந்தவங்க நம்ம முன்னோர்களுக்கு மட்டும்தான் பண்றோம். ஆனா அவங்க சொல்றாங்க, நம்ம கையால ஏதாவது மரங்கள் வெட்டி இருந்தோம்னா கூட அந்த மரத்துக்கான உண்டான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசுல நம்ம நண்பர்கள், நம்மளோட குழந்தைகள், நமக்கு தெரியாமையே உள்ள அழியிற குழந்தைகள், அந்த மாதிரி இருக்கிறது. இந்த நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த இப்போ ஏதாவது ஒரு ரோட்ல நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறோம். ஒரு மிருகங்கள், ஒரு பறவைகள் யார் வந்து இறந்திருந்தாலும் அவங்க நம்ம நினைவில் நம்ம வயசு, இப்போ எனக்கு ஒரு 52 வயசு ஆகுதுன்னா இந்த 52 வயசுல என் மனசுல நான் யாரெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அங்க சொல்லி இந்த மாதிரி கயால வந்து அழகா பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது நாங்க காசி போனோம். காசியில மறக்க முடியாத நிகழ்ச்சி இன்னொன்னு என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து அங்க சாமி கும்பிட்டுட்டு நம்ம சிவனை கும்பிட்டுட்டு நம்மளோட பழைய பக்கத்திலேயே இருக்கிற அந்த மசூதிக்குள்ள இருக்கிற அந்த சிவன் அந்த லிங்கம் பாக்குறப்ப முன்னாடி வந்து நம்ம அந்த இது வந்து எங்களால பார்க்கவே முடியல. அதெல்லாம் சொல்றப்ப மனசுக்கு வந்து அங்க கிட்ட போறப்பதான் நமக்கு வந்து இப்படியெல்லாம் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது வந்து நிறைய தெரிய வருது. அடுத்தது அயோத்தி கால் வைக்கிறப்ப கண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியல. எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துக்கு போறப்ப நம்மளை அறியாம நமக்கு வர்ற கண்ணீர் தாங்க நமக்கு அந்த பதில். அங்க வேற எதுவுமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம். இந்த பாரத தர்ஷன் எப்படி அப்படின்னா, இந்த குடும்ப நிகழ்வுல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தாரு. இந்த டைம் அவருக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவத்தை வந்து நான் அந்த இடத்துல என்னால வந்து உணர முடிஞ்சது. என்னோட லக்கேஜ் வேற அதிகம். அவரு சொன்னாரு அந்த மாதிரி டேக் போட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி என்னன்னா அந்த ஒரு ஒற்றுமை. நம்ம வந்து உறவுகள்ங்கிறது வந்து நம்ம ரத்த பந்தத்துல இருக்கிறது மட்டும்தான் உறவுகள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பாரதத்துல நாம சேர்ந்து நம்ம போனோம்னா அதுக்கான விழிப்புணர்வு நிறைய கிடைக்குது. நிறைய சகோதரத்துவம் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. வெளியே இன்னும் வந்தோம்னா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. அதனால எல்லாரும் இந்த மாதிரி ஒரு டூர் அரேஞ்ச்மெண்ட் வருஷம் இருக்கும் நம்ம போறப்ப அந்த கல்ச்சர்ல நம்ம அவங்க என்னென்ன நிறைய விஷயம் நம்ம எல்லாமே தெரிஞ்சதுன்னு நினைக்கிறோம். நமக்கு எதுவுமே தெரியலீங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்ல போறப்ப தான் நமக்கு வந்து அந்த ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவங்க திட்டமிடல் எவ்வளோ நாளா அதை கஷ்டப்பட்டு வைரவல்ஜி இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த இதெல்லாம் வந்து நிறைய கிடைச்சது அந்த அனுபவங்கள். உண்மையிலேயே வந்து நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஷேப்பா இருக்கிறேன்னே நான் சொல்லுவேன். ஷேப்புங்கிறது வந்து எப்படி அப்படின்னா மனசளவுல ஒரு அக்செப்டன்ஸ், எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறதுக்கு ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு அருமையான எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க. மிக்க நன்றி. வருகை பதிந்துள்ள ஆன்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் இந்த குடும்ப சங்கம விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அனுபவங்கள் சொல்றதுக்கு முன்னாடி குடும்பத்தோட இந்த தீர்த்த யாத்திரையில நான் கலந்து கொள்ள காரணமாக இருந்த
அனைவருக்கும் என்னுடைய நன்றியை ஃபஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த தீர்த்த யாத்திரையில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் பற்பல. அதில் சிலவற்றை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து நாங்கள் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கிற அந்த திரிவேணி சங்கமம் போயிருந்தோம். அந்த திரிவேணி சங்கமத்தில் நம்ம நீராடும் போது கிடைச்ச அனுபவங்கள் வந்து நம்ம சொல்கிறதுக்கே இல்லைங்க. இந்த பிறவி பயனை அடைஞ்சோம் அப்படின்றது தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே நினைக்கல. அந்த மாதிரி ஒரு புனிதமான அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த வேணு தானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு பூஜையிலேயே நாங்கள் கலந்துக்கிட்டோம். அந்த பூஜை வந்து எப்படி என்ன எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை மிக சிறப்பாக எந்த மாதிரி குறைபாடுகளும் இல்லாமல் ஒரு பூஜைனா எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது பலாயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் நம்ம போகிறோம். அவ்வளோ அருமையாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டதுக்காக உண்மையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அதுக்கப்புறமா வந்து பாலராமர் தரிசனம், அங்கே எங்களுக்கு வந்து தொலைக்காட்சிகளில் அந்த கோவில் கட்டப்பட்டு அதை நம்ம பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் நிற்கும் போது வார்த்தையே வரல. அவ்வளோ தூரம் ரொம்ப சிறப்பாக அந்த கோயில் கட்டடங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாமளும் போயிருக்கோம் அப்படின்னு இப்போ கூட நினச்சா கூட அது வந்து கனவுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அனுமன் தரிசனம் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து காசி போனோங்க. காசி போனோன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம வந்து காசிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் குடும்பத்தோட இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து அந்த ஒரு இடத்துக்கு போக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அதை வந்து வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியலைங்க. அந்த காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மன், அன்னபூரணி, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்து நம்ம மீண்டும் போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் புத்தருடைய அந்த போதி மரத்துக்கு நாங்கள் போவோம். அதாவது புத்தகத்தில் நம்ம நிறைய பசங்களுக்கு சொல்கிறோம், ஆனால் அந்த ஒரு இடத்துக்கு நாமளும் போவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அந்த அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் வந்து கடைசியாக இந்த ஆரத்தி, கங்கை ஆராத்திங்கிறத நம்ம இங்கே வந்து சொல்லி ஆகணுங்க. கங்கை நதியில் நாங்கள் இருந்துட்டு அந்த கங்கை ஆரத்தி பண்ணுறதை பார்க்கும்போது 2 கண்கள் பத்தலைன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருந்தது. எத்தனையோ தடவை நம்ம தொலைக்காட்சிகளில் எப்பயாவது ஒளிபரப்பும் போது ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த நிகழ்ச்சியை நம்ம நேரடியாக பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அதோடைய பிரமிப்பை வந்து சொல்லவே முடியல. அவ்வளோ அற்புதமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. மேலும் மேலும் அந்த இதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் தான் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ரயில் பயணங்களை தொடங்கி திருப்பி நாங்கள் இங்கே வந்து அடையிற வரைக்குமே ஒவ்வொரு ஏற்பாடுகளுமே மிக சிறப்பாக இருந்தது. அந்த 8 நாள் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து எதுவுமே நினைக்கல. எங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், மற்ற வேலைகள், எதை பற்றியுமே எண்ணங்கள் போகலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஏற்பாடுகளுமே சிறப்பான இருந்தது. அங்கே போகும்போது இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடம் எப்படி இருக்கும், இந்த இடத்துல என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் குகன்ஜி, நம்ம தேவி பிரசாத்ஜி, ஜெயராம்ஜி, வைரவேல்ஜி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை பற்றி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றிய வினாடி வினாக்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அதை பற்றி மேலும் மேலும் நிறைய அறிவுகள் தெரிஞ்சுக்கக்கூடிய முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லை, யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூடயே வந்து அவங்களுக்கும் எந்தவித குறைபாடும் இல்லாத அளவுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. தங்குற இடமாகட்டும் இல்லை அங்கே போய் மற்ற ஏற்பாடுகளாகட்டும் எல்லாமே மிக மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சாங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பஸ்ஸில் போனால் கூட, பஸ்ஸில் போகிறப்ப கூட அதை பற்றி ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்ம பாரத தர்சன் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து ரொம்ப அனுபவங்கள் வந்து பயனுள்ளதாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 1992 அயோத்தி சம்பவம் தான், அந்த பயணம் தான். அதிலிருந்து ஆரம்பித்து இந்த 30-32 ஆண்டுகளில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்தினுடைய இந்த கிருஷ்ண ஜென்ம துவாரகையிலிருந்து மேகாலயா வரையிலும் கிட்டத்தட்ட போகாத மாநிலமே இல்லை, நேபாள் உட்பட அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த அமைப்பு, அதாவது பாரத தர்சன் என்ற இந்த அமைப்பும் அதை வழிநடத்துகின்ற எங்கள் சகோதரர் வைரவேல்ஜி அவர்களும் தான் காரணம். அந்த 92 அனுபவத்தை மட்டும் ரத்தின சுருக்கமாக சொல்கிறது முடிவு பண்ணிட்டேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்டில்
அயோத்தி போகிறவங்களுக்காக அங்கேருந்து ஆரம்பித்து ரயில்வே ஸ்டேஷன் போய் ஊர்வலமாக அங்கேருந்து ட்ரெயினில் போகணும். போகும்போது நம்ம எல்லாருமே மம்டி, கடப்பாரை, மண் சட்டி இதெல்லாம் தலையில் கையில் பிடிச்சிட்டு போனோம். பல பேர் கிண்டல் பண்ணாங்க, நீங்கள்லாம் சும்மா போவீங்க, இப்போ இடிக்கவா போகிறீங்க அப்படின்னு. திரும்ப இடிச்சிட்டே வந்துட்டீங்களா அப்படின்னாங்க. அதில் என்னுடைய குழுவில் குழு பிரிச்சிருவாங்க. என்னுடைய குழுவில் ஒரு 4-5 பேர் கொடுத்துருந்தாங்க. முற்றிலும் இளைஞர்கள். ராமசாமிஜி 70 வயது, கிருஷ்ணாஜி 75 வயது, அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் என்கிட்ட கொடுத்தாங்க. அதில் கிருஷ்ணாஜி சொன்னார், இங்கே பாருப்பா, வைரான் சொல்லுவான் நீ தான் கேப்டனு, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் பாரு. அவருக்கு கொஞ்சம் ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். அவர் அடங்கவே மாட்டார். உண்மையிலே அதுதான் நடந்தது. நாங்கள் அயோத்தி இரவு 2 மணிக்கு போகுது, ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போய் இறங்குறோம். அவர் தான் அடங்க மாட்டேன்ட்டார். அதனால் நாங்கள்லாம் பார்த்துட்டு யாரெல்லாம் வந்திருக்காங்க வரலன்னு பார்த்தா கடைசி அவரை மட்டும் காணோம். ஐயோ காணுமே, ட்ரெயின் 2 நிமிஷம் தான் நிற்கும். அங்கே என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. உடனே நம்ம வேர்வெல்ஜி என்ன பண்ணார், டக்குன்னு அந்த ட்ரெயினில் ஏறிட்டார். சரி நீங்கள் இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் அடுத்து ஃபைசாபாத் போகுது. ஃபைசாபாத் ஒரு சிக்கலான ஏரியா, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய போகுது. அங்கே போய் நம்ம மாட்டிட்டாருன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால நாங்களாம் அங்கே இருக்கோம். இவர் மேலே ஏறி போயிட்டார், ட்ரெயினில் போயிட்டார். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அங்கே சுற்றி இங்கே வந்து நிற்கிறார். இங்கே கிருஷ்ணாஜி எதுக்கும் அடங்காதுன்னு சொன்னால் அவர் தான். அப்புறம் இவர் போயிட்டு அங்கே போய் இறங்கி ட்ரெயின்லாம் தேடி அப்புறம் அங்கேருந்து லாரி பிடிச்சிட்டு அப்புறம் இங்கே வந்தார். இதெல்லாம் வெளியில் எத்தனையோ டூர் போகலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, போனதை செலவில் வை, வந்தால் வரவில் வை, அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே இல்லை. ஒவ்வொரு தனி நபரை பற்றியும் கவலைப்படக்கூடிய மனப்பான்மை இருக்குது. அப்படிங்கிறது இந்த பாரத் தரிசனுடைய நிகழ்வில் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம திட்டமிடுவதில் ரொம்ப சிறப்பாக செய்வோம். எப்படின்னா, அயோத்தி டிசம்பர் 6 கட்டாயம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு நம்ம போனோம். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டோம். காசி போகிறது, அலகாபாத் போகிறதெல்லாம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் முன்னாலே முடிச்சுட்டு சாவகாசமாக 4ஆம் தேதி இரவு தான் வந்தோம். அப்புறம் அந்த நிகழ்வு தெரியும், டிசம்பர் 6 என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் பல பேர் என்ன நினச்சாங்க, நம்ம டிசம்பர் 6 முடிச்சுட்டு அப்படியே காசி போயிட்டு அப்படியே நம்ம அலகாபாத் போயிட்டு கயா போயிட்டு வரலான்னு நினச்சாங்க. ஆனால் டிசம்பர் 6 என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த அவமான சின்னம் அகற்றப்பட்ட பிறகு அங்கே அத்தனை பேரும் எந்த ஊருக்கும் போக முடியாமல் துரத்தி அடித்தாங்க. எல்லாரும் சொல்கிறாங்களே எல்லா சாலைகளும் டெல்லியை நோக்கி அப்படிங்கிற மாதிரி எல்லா சாலைகளும் அந்தந்த ஊரை நோக்கி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் ஏறி கடைசாவில் திரும்பணுன்ட்டாங்க. யாரும் காசி போக முடியல, யாரும் அலகாபாத் போக முடியல. ஆனால் எங்கள் கேப்டன் இருக்காரு புத்திசாலித்தனமாக முன்கூட்டியே திட்டமிட்டு எங்களை முன்னாலேயே தரிசனம் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வந்தார். எந்த ட்ரெயின் வந்தாலும் ஏறிக்கலாம், மெட்ராஸ் வந்தால் ஏறிக்கி, திருப்பதி வந்தால் ஏறிக்கி, எந்த ட்ரெயின் வந்தால் டிக்கெட் எல்லாம் கிடையாது. போகும்போது டிக்கெட் எடுத்து வரும்போது டிக்கெட் எடுத்துருந்தோம். ஆனால் அந்த டிக்கெட்டுக்கு பயன் இல்லை, ரிசர்வேஷன் பண்ணி தானே போகணும். ஆனால் போகும்போது டிக்கெட் யூஸ் ஆச்சு, வரும்போது டிக்கெட்டுக்கெல்லாம் பயன் இல்லை. வர ட்ரெயினில் ஏறி வந்துட்டோம். அப்படி வந்த ட்ரெயினில் ஒரு திருப்பதிக்கு ட்ரெயின் வந்தது. நேராக திருப்பதி போய் இறங்கணும், அங்கே ராமரையும் தரிசனம் பண்ணணும், இங்கே திருப்பதியும் தரிசனம் பண்ணி சிறப்பாக நாங்கள் சேர்ந்தோம். இன்னும் நிறைய அனுபவங்களை சொல்லலாம், ரத்தனம் சுருக்கமாங்கிறதுனால இத்தோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாள் எதர்ச்சியாக நான் கிருப்பாம்மா கிட்ட பேசிட்டு இருக்கச்ச, அயோத்தியாவில் பிரான் பிரதிஷ்டா நடந்ததுலேருந்து அயோத்தியா போகணும், ஸ்ரீராமரை பார்க்கணுங்கிறது ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. எதர்ச்சியாக ஒரு நாள் கிருப்பாம்மா கிட்ட நான் கேட்டேன், அயோத்தியா போகலாமா நாம் அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஆல்ரெடி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இப்படி ஒரு பாரத் தர்ஷன்கிற குரூப் மூலமாக நம்ம அயோத்தியா போகிறோம், நீயும் வரனா வா அப்படின்னாங்க. உடனே முடிவு பண்ணியாச்சு, ஓகே போகலாம், ஸ்ரீராமரை பார்த்தரலான்னு. அந்த போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது அவங்க தெளிவாக சொன்னாங்க, நம்ம போகிறது RSS குரூப்பு, பாரத் தர்ஷன் குரூப்பு, எல்லாத்துலேயும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க, பங்க்சுவாலிட்டி முக்கியம், அவங்க என்னெல்லாம் எடுத்துன்னு வர சொன்னாங்களோ அதெல்லாம் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணோம். நான் ட்ரெயின் ஏறுற வரைக்கும் எதிர்பார்த்தது 1.5 நாள் ட்ரெயின் ட்ராவல் போய் எப்படியோ பகவானை தரிசிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ட்ரெயின் ட்ராவலில் நமக்கு கிடைச்ச நாலேஜ் கொஞ்சம் இல்லை. அந்த ட்ரெயின் ட்ராவலை நல்லபடியாக எல்லாருக்கும் அறிவுபூர்வமாக இருக்கணுங்கிறதுக்காக அயோத்தியா கட்டினது ஒரு ஹை லெவல் நாலேஜ் தான் இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, RSSலேருந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுலேயும் அதில் ஈடுபட்ட எல்லாரோடையும் நம்ம போகிறோங்கிறது இன்னும் பெரிய பெருமையாக இருந்தது.
அது மட்டும் இல்லாம நிறைய குவிஸ் வச்சு நமக்கு தெரியாம இருந்த பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அங்க போய் திரிவேணி சங்கமத்துல இது குளிச்சதா இருக்கட்டும், இல்ல எல்லாத்தையும் கலந்து அந்த வரலாறெல்லாம் தெரிஞ்சுட்டு அங்க அயோத்தியால போய் ஸ்ரீராமரை பார்க்கும்போது நம்மளே அறியாம ஆனந்த கண்ணீர் வந்தது, எல்லாருக்கும் வந்தது. அதுக்கப்புறம் ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் அயோத்தியா போனதா இருக்கட்டும், கங்கை ஸ்நானமா இருக்கட்டும், காசி விஸ்வநாதர் சேவிச்சதா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில இருந்து ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இப்ப போய் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மாவுக்கெல்லாம் வருத்தம், நானும் வந்திருக்கலாம் உங்க கூட அப்படிங்கிறது. அதே மாதிரி அங்க போனப்ப இருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பெரியவங்களா இருந்தனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டைமுக்கு ஃபுட் வர்றது, எங்கெங்க பிளான் பண்ணோமோ பஸ் டிராவலா இருக்கட்டும், ட்ரெயின் டிராவலா இருக்கட்டும், எல்லாம் பக்கா அரேஞ்ச்மெண்ட்ஸா இருந்தது. இந்த மாதிரி ஒரு டிராவல் நான் நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது என்னோட லைஃப் லாங் என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கூட்டிட்டு போன கிருபாமா, முரளிப்பா, அப்புறம் இதுக்காக எல்லாரும் யாரெல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணீங்களோ, பிரசாத்ஜி, வைரவேல்ஜி, குகன்ஜி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிராவல்ஸ் நான் உங்களோட வரணும், இன்னும் நிறைய நாலேஜ் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும். ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். பாரத தர்ஷன் என்பது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முயற்சி, இப்படி ஒரு பயணம், அது ஈரோட்டில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இந்த பயணம் என்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் நடக்க வேணுங்கிறது நம்மளுடைய முதல் ஆசை. ரெண்டாவது, உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டை சுற்றி பார்த்தா ஒரு முறை சுற்றி பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்தியாவை இந்த பாரத தரிசனம் சுற்றி பார்க்கணும்னா 100 பிறவி எடுத்தாலும் பத்தாது, 100 பிறவி எடுத்தாலும் பத்தாது. அத்தனை பொக்கிஷங்கள் இங்கே புதைந்து கிடைக்கின்றது. அத்தனையும் பார்ப்பதற்கு 100 ஜென்மம் வேண்டும். அதனால இந்த ஜென்மத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் குறிப்பிட்ட இடங்களை காண்பித்த முதல்ல எங்க வைரவல்ஜிக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது. நாங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கொடி குடிச்சிட்டு கையில் கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சுட்டாங்க. அதனால ஹிந்தி படிக்காதனால தமிழ்நாட்டு விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. வெளியே போனதுடைய விளைவு தமிழினுடைய பெருமை அங்கதான் தெரியுது. இந்தியா முழுவதும் ஹிந்தி படிச்சவன் பூரா தமிழ்நாட்டுக்காரன் இந்தியா முழுவதும் இருக்கிறான். இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ரெண்டாவது, வெறும் கோயில் மட்டும் அல்ல, தேசபக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை இந்த பாரத தரிசனம் தான் ஏற்படுத்தி இருக்கு. நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா பாலா இருக்கிற நாம வெண்ணையாக மாறி நெய்யா மாறுவதற்கு அழியாத ஒரு பொருள். பால் என்பது கெட்டு போயிரு, தயிரும் கெட்டு போயிரு. ஆனா அந்த பாலுக்குள் இருக்கிற நெய் எப்பவுமே கெடாது. அப்படி நெய்யா வரணும் அப்படின்னா நம்மெல்லாம் இந்த பாரத தரிசனில் கலந்து இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்கின்ற பொழுது அந்த தேசபக்தி அங்கே கொடுக்குது. அதுல சில அனுபவம், ஜாலிங்வாங் படுகொலை அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த குண்டு பாய்ந்த இடம் எப்படி உள்ள 1000 பேர்த்த சுட்டு கொன்னா தப்பிச்சு போக முடியல. இந்த அனுபவம் அங்க இருந்தது. அதே மாதிரி அசாம் மாநிலத்தில் மஜ்லின்னு ஒரு தீவு என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா வெறும் சுகத்தையும் மட்டும் பார்க்க கூடாது, இல்ல கஷ்டத்தையும் பார்க்கணும். இல்ல அந்த மஜ்லி தீவுல அப்ப நம்ம பூசப்பஞ்சியில இருந்தாங்க. அந்த டூர்ல ஒரு பெரிய ரிசார்ட், பிரம்மபுத்திரா நதியில, நதிக்கு நடுவால ஒரு தீவு, 2 லட்சம் வாக்காளரை கொண்ட ஒரு தீவு. நம்ம காவேரி ஆறு மாதிரி அந்த பிரம்மபுத்திரா நதியில அது ஒரு நடுவால் இருக்கிற ஒரு தீவு, ஒரு சட்டமன்ற தொகுதி. அதுக்குள்ள ஆஸ்பத்திரி இருக்குது, யாரு இதுவரையில பேஷண்ட் ஆனது இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இதுவரையில ஒரு கேஸ் வந்தது இல்லை. அந்த தீவுல போய் நைட்டு தங்குறோம். எல்லாம் சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ். எனக்கு நம்ம குணசேரஞ்சி நம்ம ஜோசியார் இருக்காருல்ல, எங்க 2 ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு தனியாக அதில் இடம் பத்தலிட்டு ஒரு உங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் ஹவுஸ்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அது 50 வருஷம் முன்ன பூட்டப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ். நீக்கி பார்த்தா உள்ளுக்குள்ள பூரா அந்த வவ்வால் ஓடுது. நாங்க 2 பேரும் வெடி வெளியே முடிச்சுக்கிட்டே ஓந்திருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு பேய் மாளிகையில் வந்துருந்த மாதிரி இருந்தது. இது எதுக்குன்னா அப்போதைக்கு கஷ்டமா இருந்தது. அதை நினைக்கின்ற பொழுது இன்னும் அது ஒரு அனுபவமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய அனுபவத்தை நாங்க கத்துக்கிட்டோம். அதனால தேசபக்தியை உருவாக்கக்கூடிய இந்த தரிசனம் இதில் நாமெல்லாம் இனிமேல் கலந்துக்கோணும். எனக்கு என்ன வாய்ப்புனா, பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சிங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி வேசம் தான் கேட்பான். பொண்டாட்டி எங்கே ஃபாரின் போகலாம், அங்கே போகலாம்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு, என்னோட 2 மகன்களையும் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதி கூட்டிகிட்டு போயிட்டேன். 108 திவ்ய தேசங்களில் கிட்டத்தட்ட ஒரு 70-80க்கு மேலே கூட்டிகிட்டு போயிட்டோம். 12 ஜோதிலிங்கத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். அந்த பாக்கியம்
என் குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம வைரவல்ஜிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆனால் நானும் சில அனுபவங்கள் சொல்லணும். இந்த பாரத் தர்சன் இது வியாபார நோக்கு அல்ல, முழுக்க முழுக்க சங்கம் சார்ந்த காரியகர்த்தர்கள் அனுபவஸ்தர்கள் நடத்துகின்ற ஒரு பரந்து விரிந்த தேசிய சிந்தனையோடு செயல்படுகின்ற ஒரு சின்ன திட்டம். மற்றவர்கள் வியாபார நோக்கில் நடத்துகிறாங்க. நமக்கு முழுவதும் ஹிந்து சிந்தனை, ஹிந்து ஒற்றுமை, குடும்ப உறவுகள் மிக மிக நெருக்கமாக வரணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பாரத் தர்சன் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம். சிவசுப்பிரமணியன் சொன்னது போன இது ஈரோட்டினுடைய ஒரு சிறப்பு, இந்த மண்ணினுடைய சிறப்பு. அது நான் ஒரு தடவை ராஜன்ஜிகிட்ட பேசிட்டு இருந்தேன் இதை பற்றி. ஒரு அனுபவம், உங்கள் அனுபவம் என்ன? இன்னைக்கு ராஜன்ஜி இருக்குன்னு அவர் இருக்க முடியல. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். அந்த விஷயத்தை கேட்கும்போது நாம் ஒரு சில விஷயங்களில் முன்னோடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சது. என்னன்னா, கேரளாவில் சககார் பாரதி ஒரு கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கு. அவர்களில் திட்டமிட்டு இந்த பாரத் தர்சன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான சங்கம் சார்ந்த காரியகர்த்தர்கள், பரிவார் சார்ந்த காரியகர்த்தர்கள் கூட்டிட்டு போற முயற்சி கேரளாவில் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளாவில் KP ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு சீனியர் சயின்ஸ் இப்படி எங்க வைரவல்ஜியோ அங்க அவர் தன்னை சார்ந்த, தம் குடும்பம் சார்ந்த, நம்ம ஹிந்து குடும்பங்கள் சார்ந்த, பரிவார் சார்ந்த குடும்பங்களை அவர் ஆயிரக்கணக்கான சங்க காரியகர்த்தர்களை கூட்டிட்டு போறார். அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, சங்கத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும். என்ன அனுபவம்னா, ஒரு துறையும் எப்படி கிடைக்குது, சங்கத்தில் இத்தனை விவித சேத்திரங்கள் வந்திருக்கு. எப்படின்னா, ஒரு காரியகர்த்தர்களும் புது புது அனுபவங்கள் கிடைக்குது. அப்போ அதை பற்றி சங்கத்தில் முடிவு பண்ணி அது ஒரு அமைப்பா மலருது. அது இந்து முன்னணியா இருக்கலாம், விஸ்வ இந்து பரிஷத்தா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சங்க காரியர்களுக்கு கிடைச்ச அனுபவங்களின் அடிப்படையில் அது அமைப்புகளா மாறி இருக்கு. அப்ப நாங்க சீனியர்ஸ் அங்க விளையாட்டா பேசிட்டு இருக்கும்போது இந்த பாரத் தர்சன் அப்படிங்கிறது ஒரு அமைப்பா வருங்காலத்துல வரணும். ஏன்னா நிறைய இந்துக்கள் போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க போகணும்னு நினைக்கும் போது அவங்க போக வேண்டிய இடம் என்ன? விளம்பரங்களை பார்த்து அந்த விளம்பரங்களை வரக்கூடியவங்களோட தான் அணுகி போக முடியுது. சங்க ஏற்பாடு இல்லை. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன? மெட்ராஸ்ல யார் டூர் கூட்டிட்டு போறா, ஈரோட்டில் யார் டூர், எல்லாருமே சிறப்பாக கூட்டிட்டு போறாங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனா நம்மளுடைய விசேஷம் என்னன்னா, ஹிந்து சிந்தனை, ஹிந்து ஒற்றுமை, அந்த சங்கத்தில் சொல்ல குடும்ப பிரபோதன், இதெல்லாம் நம்ம இதுல நிறைய இருக்கு. அதை பற்றி அனுபவங்கள் எங்க புதியவர்கள் வந்தாங்க. அனுபவம் எங்கன்னா அந்த புதியவர்கள் சொன்னதான் அனுபவம். அதனால நம்ம போகும் பொழுது இன்னொரு விசேஷமான முயற்சி இதுல பண்றோம். சங்கம் சார்ந்த, சங்கம்னா நான் எல்லா பரிவார அமைப்பை சேர்ந்தா சொல்றேன், அந்த குடும்பங்கள் அல்லாமல் அவர்கள் சார்ந்த உறவினர்களை நாம சில சமயம் கூட்டிட்டு போறோம். அப்போ ஒரு நாங்க 60 பேர் போறோம்னா அதுல ஒரு 40-30 பேர் நம்ம சங்க குடும்பமா இருப்பாங்க. இன்னொரு 20-25 பேர் சங்கமே அவங்களுக்கு தெரியாது, எங்க உறவினர், என் தம்பி சம்சாரம், அவங்களுக்கெல்லாம் RSS தெரியாது, இந்து முன்னணி தெரியாது, ஒன்றும் தெரியாது. மாமா கூப்பிடுறாங்க, அக்கா போறாங்க, அண்ணா போறாங்க, அப்படி வந்தவங்க. பலன் என்ன அப்படின்னா, அப்படி நம்மளோடு இந்த பாரத் தர்சன் டூர் வந்தவங்க எல்லாமே பின்னாடி நம்ம அமைப்புகள்ல பொறுப்படுத்தி வேலை செஞ்சிருக்காங்க. அதான் விசேஷம், அதுதான் வெற்றி. நம்ம அந்த இலக்குல தான் அது வேலை செய்யறோம். நிறைய வீட்டுக்கு உள்ள நுழைய முடியாது, இங்கேயே இருக்காங்க அவங்கலாம், அந்த வீட்டுக்கு வெளியே நின்று தான் கூப்பிடணும். ஆனா ஒரு தடவை அவரையும் அவர் மனைவியும் கூட்டிட்டு போயிட்டு வந்த பிறகு வெளியே நின்று கூப்பிடுற வழக்கம் இல்ல, அண்ணா வாங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிடுறான்? அந்த வீட்டுக்காரம்மா. ஏன்னா நம்ம டூர் கூட்டிட்டு போனதுல இருந்து உறவுகள் அதிகமானதுனால அண்ணா வாங்க, காப்பி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், சாப்பிடலாம். நாம சும்மா விடுவோமா? காப்பி டீயோட நிறுத்தமா? அந்த வீட்டுக்காரர ஏதோ ஒரு அமைப்புல பொறுப்புல கொடுத்துருக்கோம். இது பாரத் தர்சன் மூலமாக கிடைச்ச அனுபவங்கள். அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. பாட்டு, பஜன், வரலாற்று சம்பந்தப்பட்ட உண்மை வரலாறுகள், தேசபக்தியினுடைய ஒரு டீப்பான உள்ளபூர்வமான தேசபக்தி சம்பந்தமான விஷயங்கள், அதெல்லாம் வருது. அதே மாதிரி இந்த பாரத் தர்சன்ல நமக்கு சங்கத்தில் இயற்கையா இருக்கக்கூடிய பழக்கம் சங்க முகாம்கள்ல. ஆனா இது நம்ம டிராவல்ல கூட பண்றோம். எப்படி? ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், மற்றவர்களை பற்றி கவலைப்படுதல். நாம மேகாலயாவில் ஒரு டூர் போகும்போது நம்ம சண்முக சுந்தரிஜியோட சித்தப்பா, ரொம்ப இளைஞர், 60-65 வயசு இளைஞர். அவருக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. அதனால சத்தம் இல்லாம இறங்கி நம்ம வேனை விட்டு வெளியே போயிட்டார். வேன் போயாச்சு. உள்ள போனா எப்பவுமே நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ண ஆளை காணோம் மேகாலயால. அப்புறம் ஆளை காணோம். அங்க என்ன செல்போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவரு ஒரு இடத்துல ஜாலியா நின்னுட்டார். அவருக்கு ஒரு பழக்கம் காரணமாக தனியா போய் நின்னுட்டார். அப்புறம் அவரை விட முடியுமா? திரும்ப அந்த வேன் டிரைவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மலைப்பகுதியில வண்டியை திருப்புறதுங்க அசாத்தியமான வேலை, சாதாரண வேலை கிடையாது.
அசாத்தியமா அவர் திரும்ப அவருக்காக நாம 3-4-5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவரை பத்திரமா எடுத்துட்டு போனோம். இந்த ஒரு குடும்ப உறவு இருக்குங்க பிள்ளைங்க. இதனால மற்றவங்களுக்கு சின்ன சின்ன சலிப்பு ஏற்பட்டா கூட நாம் இதுல எங்கேயுமே தவறு நடக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து போகணும். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. மதிப்பூர் கிருஷ்ணாஜி பத்தி எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப மூத்தவர். இந்த மாதிரி இந்த பாரத் தர்சன்ல புண்ணியம் சேர்க்கிறோம், அறிவை சேர்த்துக் கொள்கின்றோம், புத்துணர்வு வருகின்றது, குழு வேலையாக செய்தல் அந்த பழக்கம் வருகின்றது, குடும்ப உறவுகள். இன்னைக்கும் ஈரோட்டில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, சங்கத்தில் நீ என்ன பொறுப்பு வேணா இருக்கலாம், என்ன இயக்கத்தில் வேணா இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பமும் இன்னொரு பொறுப்புல இருக்கிற காரியகர்த்தாவினுடைய குடும்பமும் நெருக்கமா இருக்கனால இவர் இன்ன பொறுப்பு, இவர் இன்ன பொறுப்பு, இவருக்கு பொறுப்பு போயிரு, அந்த மாதிரி பேச்சே கிடையாது. எல்லாம் சங்க காரியகர்த்தர்கள், எல்லாரும் சங்க குடும்பம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான உணர்வு வருவதற்கு இந்த பாரத் தர்சன் காரணமாக இருந்தது. அது அனுபவம் சொல்லணும்னு சொன்னாங்க. நன்றி. திரு ராஜராஜன்ஜி சங்கத்தில் செல்றாங்க, அவரும் சொல்லிட்டு இருக்கார். ஏன் அது என்ன நோக்கம், அதை பற்றி அவர் 10 நிமிடம் அவர் கருத்து பரிமாற்றத்திற்காக வந்திருக்கார். அவரை வருகின்ற வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாரத் தர்ஷனோட குடும்ப சங்கம நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து அந்த அனுபவத்தெல்லாம் எல்லாம் சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க சொல்லும் போதே அவங்க மனசுல இருக்க உற்சாகம் அவங்க குரல்ல, பாடி லாங்குவேஜில் தெரிஞ்சுது. இப்போ அதில் வாசகம் எழுதி போட்டிருக்க, ஒரு பிறப்பால் வரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் வரும் உறவுகளே உன்னதமானவை அப்படின்னு போட்டிருக்கு. அதை அனுபவபூர்வமாக உணர்ந்ததை அவங்க குரலில் கேட்க முடிஞ்சுது. இந்த உறவு இருக்கு இல்லைங்களா, இது ஒரு குடும்பம். நம்ம போயிட்டு வந்திருக்கோம், ஒரு பாரத் தர்ஷன் போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு குடும்ப உணர்வு வந்திருக்கும். எல்லாருக்கும் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு உணர்வு வந்திருக்கும். இதனோட விரிவாக்கம் தான் வசுதெய்வ குடும்பம், உலகமே ஒரு குடும்பம்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடிப்படை என்னன்னா, நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட குடும்பம் இருக்குல்ல, அதுதான் ஒரு சின்ன ஒரு மாடியூல். அதை வச்சு அது பெருசு ஒரு நம்ம அரவணைக்கிறோம், உலகத்தையே அரவணைக்கிறோம். அப்போ நம்ம சங்கத்தில் என்ன சொல்றோம், இந்த பஞ்ச பரிவர்த்தனை 5 விஷயம் சொல்றோம். இந்த வரப்போற காலங்களில் இந்த 5 விஷயங்களை கவனம் கொடுக்கணும்ட்டு. குடும்ப பிரபோதன், குடும்ப அமைப்பு நல்லா இருக்கணும். பர்யாவரண், சுற்றுப்புற சூழ்நிலை நல்லா இருக்கணும். சாமாஜிக் சமரசம், சமத்துவம் சமுதாயத்தில் இருக்கணும். எந்தவித ஏற்றத்தாழ்வுல சமத்துவம் இருக்கணும். அப்பதானே வசுதெய்வ குடும்பம் ஆக முடியும், உலகமே ஒரு குடும்பம் ஆக முடியும். அப்ப சமத்துவமா இருக்கணும். ஒரு சுதேசி பொருட்களை பயன்படுத்தணும், சுதேசி சிந்தனை கொண்டு வரணும், சுதேசி பொருட்களை பயன்படுத்தணும். இந்த காலனி ஆதிக்கத்தை டீகாலனைசிங், அந்த மைண்ட்ல மனசே வந்து அந்த காலனி ஆதிக்கத்தை விடுபட்டு சொந்த சிந்தனையில வரணும். அப்புறம் நம்மளுடைய கடமைகள், குடிமகனின் கடமைகள் என்ன, இந்த 5 விஷயங்கள்ல வந்து கவனம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல முதல் விஷயமா சொல்றதுன்னா குடும்ப பிரபோதன். குடும்ப பிரபோதன் அப்படின்னா குடும்பம், ஒரு குடும்பம், நம்ம குடும்பம் ஹிந்து குடும்பமா இருக்கணும். ஹிந்து குடும்பம்னா என்ன, வீடு வெறும் உள்ள நுழைஞ்சோன்னா சாமி படம் இருக்கும், அந்த வீட்டிலே ஒரு நல்ல ஒரு கோவிலுக்குள்ள போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு குடும்ப பிரபோதன் ஒரு ஹிந்துனா, ஒரு ஹிந்து குடும்பம்னா எப்படி இருக்குன்னு தெரியணும். வெளிநாட்டுக்கு போன வச்சுங்களேன், அங்கெல்லாம் போனா ஹிந்து, நம்ம இந்தியாவில் வந்துருக்கணும். அப்படியா, யோகா தெரியுமா, ஆயுர்வேதம் தெரியுமா, வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ இந்த ஹிந்து மூலியங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கணும், ஒரு ஹிந்து வீட்டில் இருக்கணும். 6 விஷயங்கள் அதில் சொல்றோம். என்ன சொல்றோம், பஜன், சேர்ந்து பஜனை பாடணும். சாமி சேர்ந்து பஜனை பாடும்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும். உதாரணமா பாருங்களேன், ராதே 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 கோவிந்தா பிருந்தாவன சந்த், இப்படி எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாட்டு வீட்டில் போய் டக்குன்னு அப்படியே ஸ்லோவாகும். அப்படி கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டெல்லாம்? கேட்போம், என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு சந்தோஷம். இது அந்த குடும்பத்தில் வரணும். இது குடும்பத்தில் மட்டும் இல்லை, பக்கத்தில் 4-5 வீடு கூட்டு வச்சு கூட செய்யணும். அப்படியே பஜனை பாடுறது, இறைவனோட நாமாவளி பாடுறது, விஷ்ணு சாஸ்திரநாமமோ லலிதா சாஸ்திரமோ மெல்ல தெரிஞ்ச வரைக்கும் சொல்றது, இந்த மாதிரி சாமி பாட்டெல்லாம் பாடுறது, சேர்ந்து பாடுறது, இதெல்லாம் வீட்டில் இருக்கணும். இன்னைக்கு குழந்தைகள் வந்து இன்னைக்கு வெளியில போனா வீட்டில் இருக்க சூழ்நிலை வெளியில கிடையாது. கல்லூரியில, பள்ளிகளில் இப்ப இருக்க சூழ்நிலை தமிழ்நாட்டில் பர்டிகுலரா மாறிட்டு இருக்குது. போதைப் பொருள் பழக்கம் நிறைய வந்துட்டு இருக்குது. நல்ல பண்புகளை வீட்டில் ஆழமா விதைச்சிருந்தா இதுக்கு அடிமையாக மாட்டாங்க, அந்த பழக்கத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம வீட்டில் தினசரி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் படுக்கையில உட்கார்ந்துக்கிட்டு மகாபாரதம் புத்தகத்தை திறந்து வச்சு ஒரு சாப்டர் 2 சாப்டர் படிக்கிறது, 2 அத்தியாயம் படிக்கிறது. அது ஓடும், ஒரு 6 மாசத்துக்கு ஓடும். அப்படியே தினசரி படிச்சுட்டே வர்றது. அப்ப படிக்கும்போது அது துணைக்கதைகள்லாம் சேர்த்தே சொல்றது, அப்படி சொல்லிட்டே வருது. சொல்லிட்டே வந்து 6 மாசத்துல முழுசா இருக்கு, நிறைய பண்புகள் மனசுல பதியும்.
முடிச்சோன்னு என்ன ஆகும்? திருப்பி ஆரம்பிக்கிறது. ராமாயணம் மகாபாரதம் திருப்பி ஆரம்பிச்சு சொல்லிட்டே வருது. இப்படி நல்ல நல்ல பண்புகளை ஆழமா மனசுல விதைச்சோம் அப்படின்னா, பஜனை மூலமாவோ ஆன்மீகத்தின் மூலமா விதைச்சோம் அப்படின்னா, நாளைக்கு அது குழந்தைகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பஜன் வீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம். பஜன். ரெண்டாவது போஜன். போஜன் இப்போ என்னதுன்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. என்னன்னா, நேரம் ஆயிடுச்சு, சரி ஓகே ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணு, நேரம் வந்துடும், வீட்டுக்கு சாப்பாடு வந்துடும். யார் எப்படி சமைக்கிறாங்க, யார் என்ன சமைக்கிறாங்க, யார் கொண்டு வராங்க, எப்படி கொண்டு வராங்க, எதுவும் கவலை இல்லை. நல்லா டேஸ்டா இருக்கு, ஏன்னா அஜினோமோட்டோ டேஸ்டா இருக்குது, சாப்பிடுவோம். திருப்பி நல்லா இருக்குன்னு இருக்கா, சாப்பிடுவோம். வேணுங்கிற ஸ்டைல் விதவிதமா ஆர்டர் பண்ணி புதுசா ஒரு பேர் வந்திருக்கு, உணவு பேர், அந்த பேரை சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு. எப்படின்னே தெரியாது. ஆக நம்முடைய உணவு முறை இருக்கு இல்லையா, அறுசுவை உணவை அனுபவிச்சு சாப்பிடணும். அறுசுவை வச்சு உணவை அனுபவிச்சு சாப்பிடும் போதுதான் நம்ம நாக்குல சரளமான பேச்சே வரும். இன்னைக்கு திருவனந்தபுரத்தை ட்ரிவாண்ட்ரம்னா தரங்கம்படியா ட்ராங்காபார்னு சொன்னான். ஏன் சொன்னா அப்படி? வெறும் பிரெட்டையும் பட்டரையும் மட்டும் சாப்பிட்டு இருந்தா வாயில எல்லா உச்சரிப்பும் வராது. அரிசுவை உணவை அனுபவிச்சு சாப்பிட்டாதான் வாயில உச்சரிப்பே வரும். அதனால நம்ம உச்சரிப்பு தெளிவாகணும். நம்ம நாட்டு உணவை உண்றோம், நம்ம பகுதியில் விளையாடுறத உண்றோம். கத்திரிக்காயா ரொம்ப அருமையா இருக்கு, அம்மா நல்லா சமைச்சு. அம்மா சமையல் இருக்கு இல்லையா, அம்மா சமையல் ஈக்குவல் கிடையாது. என்னதான் பொண்டாடி சமைச்சு போட்டாலும் அம்மா சமைச்ச மாதிரி வரலாமா? அம்மா பொண்டாடி வருத்தமா தான் இருக்கும். ஆனா பையன் இருக்கான்ல, நம்ம பையன், அவன் சொல்லுவான் கல்யாணம் போறேன், எங்க அம்மா சமைச்ச மாதிரி கிடையாதுன்னு சொல்லி. ஏன்னா அம்மா சமையல் தனி தான். ஏன்னா சின்ன வயசுல குழந்தையிலேருந்தே அந்த சுதேசி உணவை ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. அதுல சுவை கண்டிருக்கிறாங்க சுதேசி உணவுல. ஆக இயற்கையா நமக்கு இருக்கிற சுதேசி உணவை வளர்க்கறது, அந்த உணவை பழக்கப்படுத்துறது, அதை ஊக்கப்படுத்துறது நம்ம செய்யணும் வீட்டில். ரெண்டாவது விஷயம், முதல்ல பஜன், சேர்ந்து பஜனை பாடணும், நாமாவளி பண்ணணும், ராமாயண மகாபாரதம் படிக்கணும் வீட்டில், இந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது போஜன், நம்மளுடைய உணவு முறைகள் சாப்பிடணும். பிஸா சாப்பிடக்கூடாது, பர்கர் சாப்பிடக்கூடாது சொல்லலை, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அபூர்வமாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு வித்தியாசத்துக்காக. ஆனால் அதே தொடர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம உணவு முறையில் கொண்டு வரணும். அது அந்த ஒரு விஷயம். ஹோட்டலில் வாங்குறது அது தவிர்த்து வீட்டில் செய்யலாம். ஹோட்டலில் எப்படி செய்யலான்னு தெரியல, செய்யலாம் ஒருவேளை, ஆனால் எப்படி செய்யலாம் நமக்கு தெரியாது. வீட்டு உணவுகள் சமைக்கிறது, வீட்டில் சமையல்களே மறந்து போயிடும். இல்லைன்னா கொஞ்ச நாள் அது எப்படி செய்யறதுன்னு தெரியாது. புளிக்கிழமை ஆமா இதுக்கு என்ன பண்றது, ஒன்று யூடியூப்ல தேடு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதனால வீட்டில் பரம்பரையா வர உணவு பழக்க வழக்க முறைகள் நம்ம பின்பற்றலாம். பஜன், போஜன். அடுத்தது பவன், வீடு. வீடு எப்படி இருக்கணும்? வீடு ஒரு ஹிந்து வீடா இருக்கணும். வீட்டில் இருக்க உறவு முறைகள், வீட்டில் உறவு முறைகள் நிறைய இருக்கணும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க, மாமா தேச்சப்பா பெரியப்பா எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் வந்துட்டு போற மாதிரி இருக்கணும். வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உபசரிக்கிற முறை இருக்கு இல்லையா. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், தினேஷ் சர்மான்னு ஒருத்தர் இருக்கிறார், தூதரகத்தில் வேலை பார்த்தார். அவர் வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருந்தோம், நம்ம சங்க காரியத்தெல்லாம் போயிருந்தோம், வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வீட்டுக்கு போகிறோம், ஆனால் அவர் டைமில் கரெக்டாக சொன்ன டைமில் வந்துடணும் அவருக்கு, ஏன்னா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அவருக்கு. அதனால் வீட்டுக்கு போயிருந்தோம். நார்மலாக வீட்டில் சந்திக்க மாட்டாங்க, எல்லாம் தூதரகத்தில் சந்திக்கிறது, அஃபிஷியலாக சந்திக்கிறது. நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போனோன்னா வாங்கினாங்க, மனைவி வந்தாங்க, வாங்கினாங்க, உட்கார வச்சாங்க, சோஃபாவில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்திருப்போம், ஒரு ஃபோன் வந்துருச்சு அவருக்கு. உடனே அவர் எழுந்து போறாரு, ஃபோன் வந்துச்சு, அவர் எழுந்து போறதுக்கு முன்னாடி மனைவி வந்து உட்காந்துட்டாங்க நம்மகிட்ட பேசுறதுக்கு. உட்காந்துட்டாங்க, உடனே கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க, விசில் சத்தம் வந்துருச்சு எங்க கிச்சன்ல குக்கர்ல. அவங்க எழுந்து விசில் சத்தம் வந்து அவங்க எழுந்து போறதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டா. ஏதோ ஒரு அவசரமா அவங்க பொண்ணு எழுந்து போறதுல பையன் வந்து உட்காந்துட்டாங்க. ஒரு செகண்ட் கூட வந்த விருந்தினர்களை கவனிக்காம விடவே இல்லை. அந்த வீட்டில் யாராச்சும் கவனிச்சுட்டே இருந்தாங்க. என்ன ஒரு உயர்ந்த பண்பு பாருங்க. அவங்க ரொம்ப ஜம்மு ஊரை ஜம்மு நகரத்தை சேர்ந்தவர். ரொம்ப ரொம்ப நல்ல ஏற்பாடு. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வாங்க டிவியில் சீரியல் ஓடிட்டு இருக்குது. அது என்ன படம், என்ன சீரியல் ஓடிட்டு, நிறைய சீரியல் வருது, இது ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு சொல்லுங்க. சரி. இப்படி டிவி பார்த்துட்டே விருந்தினரை கவனிச்சா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு சீக்கிரம் எழுச்சி போலான்னு தோணும் அவங்களுக்கு. அப்போ வந்த விருந்தினர்களை உபசரிக்கிறது, வீட்டில் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, சேர்ந்து சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி பழக்கங்கள் அதெல்லாம் வீடா இருக்கணும். முதல்ல பாஷா, பேசுற மொழி. இப்ப ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, எனக்கு தமிழ் தெரியாது. இது சொல்றது ஒரு பெரிய நாகரிகமா நினைச்சிட்டு இருக்காங்க. அது அவமானங்கிற உணர்வு இல்லை, நாகரிகம் நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்ல தாய்மொழியில பேசுறது, தாய்மொழியில எழுதுறது. இப்ப நான் ஒரு கடையில போட்டிருக்காங்க, தமிழ் வீட்டில் ஒரு மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் தமிழன் ஆட்சி பண்ணணும், மலையாளி ஆட்சி பண்றான், கன்னடத்துக்காரன் ஆட்சி பண்றாங்க, வேற யாரெல்லாம் ஆட்சி பண்றாங்க, தமிழ்நாட்டுக்காரன் ஆட்சி பண்ணணும். சரி, திருவாசல ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க. தெரியாது. உங்க பையன் பேர் என்ன? விக்னேஷ், குமரேஷ். தமிழ் பேராது கிடையாது. அப்புறம் எப்படி தமிழ் வாழும்? வாசம் மட்டும் இருந்தா போதுமா? வாழ்க்கையில குடும்பத்துல கொண்டு வரணும் தமிழை, தாய்மொழியில பேசணும்.
தமிழ்ல மட்டும் இல்ல, தாய்மொழி ஏதோ அந்த மொழியில பேசணும், அந்த மொழியை வளர்க்குற, அந்த மொழியை பயன்படுத்தணும். நம்ம ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்ல வரல, தாய்மொழியில பேசணும், சாதாரணமா புரிஞ்சு தாய்மொழியில பேசணும். இப்ப என் பொண்ணு 7வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சேன், தமிழ் வழி கல்வியில. 8வது படிக்கும்போது நான் வெளிநாடு போனதுனால ஆங்கில வழி கல்வி சேர்த்துட்டு போனேன். அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல படிச்ச 4 திருக்குறள் எல்லாம் நிறைய தெரியும், இன்னைக்கு மனப்பாடமா சொல்லுவா, வாழ்க்கையில கடைபிடிக்கவும் செய்யறா. ஆனா சின்ன பொண்ணு நான் வெளிநாட்டு போன அப்புறம் அவ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியத்தில். இன்னைக்கு ஒரு தமிழ்ல ஒரு தாய்மொழியில வீட்டில் பேசணும், படிக்கணும் அப்படிங்கிற விஷயம். பாஷா, பூஷா. பூஷானா என்னது? பூஷானா உடை, நம்ம உடை உடுத்துறது, நம்மளோட பாரம்பரியமான உடை உடுத்துறது. கோயிலுக்கு போறோம், ஜீன்ஸ் போட்டு, சில கோயிலெலாம் இப்போ கேரளாலாம் போனால் பேண்ட் ஷர்ட் போனால் கூட கோயிலுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, வேஷ்டி தான் கட்டி போகணும், சட்டை போடக்கூடாது. அப்படிதான் இருக்கு. கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி அம்மன் கோயிலே பேண்ட் போட்டாலும் அனுமதிக்க மாட்டாங்க, சுச்சித்திரம் கோயில் அப்படிதான். அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, எப்பவுமே பாரம்பரிய உடையில ஒரு பெருமை இருக்கணும். எந்நேரமும் அதை உடுத்திட்டு சொல்ல வரல, ஆனால் அதில் ஒரு பெருமை இருக்கணும். பாரம்பரிய உடை உடுத்துறதுல ஒரு பெருமை அது இருக்கணும். இந்த மாதிரி உடை இல்லை. அதே மாதிரி பெண் குழந்தைகள் இருக்கான முறையில் மாடர்ன் ட்ரெஸ்ல போறேங்கிறாங்க, கண்ணியமான உடை இருக்கணும். பொண்ணு சின்ன பொண்ணுக்கு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தா, டிஷர்ட்ல ஒரு வாசகம் நெஞ்சில இருக்குது, எழுதி இருக்குது. அந்த வாசகத்தை படிக்கும்போது பார்வை எங்க போகும்? பொண்ணுகிட்ட கேட்டேன், கண்ணு இப்படி தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்கிறியே, பார்வை எங்கம்மா போகணும்? உடனே இந்த ட்ரெஸ் அப்படி திருப்பி அனுப்பிட்டு வேற சட்டை வாங்கி கொடுத்துட்டேன். இது நம்ம கண்ணியமான உடை, ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம மேல மரியாதை வரணும், அந்த மாதிரி உடை உடுத்துறது. இது பூசான்னு சொல்றது. பவன்ல உறவுகள் இருக்கு இல்லையா, உறவுகளை நம்ம சொல்லி தரணும். இப்போ அம்மா இப்பெல்லாம் இப்போ ஐடியில் வேலை பார்க்குறாங்க, பையன் ஒரு பக்கம் இருப்பாங்க, பொண்ணு ஒரு பக்கம் இருப்பாங்க, அது கல்யாணம் போய் போன அப்புறம் பேரம்பேத்தி அங்கே இருப்பாங்க, தாத்தா பாட்டிங்க உட்காந்துருப்பாங்க. கூப்பிட்டு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பேச சொல்லலாமே, ஒரு வாரத்துக்கு 2 தடவை பேச சொல்ல வைக்க முடியாதா? இப்போ தாத்தா பாட்டி சொந்தக்காரங்கள பேச சொல்ல வைக்கலாமே, வைக்கணும்ல. ஒரு சமீபத்தில் இல்லை 45 வருஷம் இருக்கும், திருச்செங்கோடில் ஒரு பங்காளி வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணன் முறையாகுது, ராஜா வா வா, எங்க ரொம்ப நாள் ஆச்சு, அலே காணா, எங்கடா வெளியே போயிருந்தேன்? இல்லைண்ணா ஒரு வேலையா போயிருந்தேன், நான் உட்காரு பேசியிருந்தான். அன்னி உடனே சமையலில் இருந்தாங்க, எனக்காக டீ போட்டு இருந்தாங்க. உடனே ராஜா பையன் ஐக்யூ ஜிகே அதிகம், ஜென்ரல் நாலேஜ் அதிகம், ஏதாச்சும் கேள்வி கேட்க பதில் சொல்லுவான். இப்படி கேட்டா என்ன கேள்வி கேட்க, திடீர்னு கேட்டா, ஆனா நீங்களே கேளுங்க நான் சொல்லட்டும் அப்படின்னு. அவருடைய கேள்வி கேட்டாரு. பிரான்ஸ் நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர் என்ன? டான்னு சொல்றான். இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் பேரு டான்ஸ் சொல்றான். பிலிப்பைன்ஸ் நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேரு உடனே சொல்றான். எல்லாம் எதை கேட்டாலும் சொல்றான். அது இல்லாம வேற ஃபீல்டில் நிறைய கேள்வி கேட்டாரு, ஏன்னா டான்னு சொல்றான். நீ 2 கேள்வி கேளு ராஜானாரு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வி கேட்பேன், 4-5 கேள்வி கேட்டேன், எனக்கு பதில் தெரிஞ்ச கேள்விகளை 4-5 கேள்விகளை கேட்டேன். அவனுக்கு பதில் சொன்னா கரெக்டா சொல்லிட்டான். அப்ப அண்ணி டீ சமையல இருந்து, ஏங்க அந்த கேள்வி கேளுங்க. எந்த கேள்வி? இவரு எந்த கேள்வி? அதாங்க அந்த கேள்வி கேட்பீங்களா, அவங்க கூட பதில் சொல்லுவானே, அவன் எதை கேட்டாலும் சொல்றானே, அந்த கேள்வி கேளுங்களேன். அந்த கேள்வியா கண்ணே, இந்த நைஜீரியா நாட்டு அதிபர் பேர் என்ன? இவர் கேள்வி கூட கேட்டு முடிக்கல, அதுக்குள்ள பதில் ஒலிசேகன் ஒபசேஞ்சோ அப்படின்னு பதில். இந்த ஒலிசேகன் ஒபசேஞ்சோங்கிறவர் வித்தியாசமா இருக்கு. அன்னி நினைச்சிட்டாங்க பையனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஒரு ஆளோட பேர் அவ்வளவுதான். நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், யார் வீட்டுக்கு வந்தாலும் நாடகம் நடக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. யாராச்சும் வீட்டுக்கு வந்தா பையனை கூப்பிட்டு வச்சு இந்த டிராமா நடத்தி காட்டிடுவாங்க. அதான் அவன் கேள்வி கேட்க முன்னாடி பதில் வருது. அப்போ ஒரு பேசிட்டு கொஞ்ச நேரம் டீ கொடுத்தாங்க, பலகாரம் சாப்பிட பேசிட்டு தந்தி வந்துச்சு. அப்பெல்லாம் தந்தி தான் வரும், மொபைல் கிடையாது, டெலிஃபோனே ஒரு சில வீடுகள் தான் இருக்கும், பெரும்பாலான வீட்டில் இருக்காது. தந்தி வரும். தந்தி வந்தா 3 விஷயம் தான் வரும். என்ன வரும்? பையன் பாஸ் ஆயிட்டான் 1, ஊர்ல இருந்து வராங்க 2, யாராச்சும் இறந்து போயிட்டாங்க 3. இந்த 3வது விஷயத்தை கண்டு பயந்துக்குவாங்க. தந்தினால எல்லாம் பயந்துக்குவாங்க. வயசுல பெரியவங்களுக்கு தெரியும், அந்த காலம் தந்தி வந்துச்சுன்னா பயந்துக்குவாங்க. ஐயோ என்னன்ட்டு. தந்தி வந்துச்சு. உடனே அண்ணன் வாங்கினார், தந்தியை வாங்கினாரு. படிச்சு பார்த்து தந்தியை கீழே போட்டு ஓன்னு அந்த ஈசி சேர் இருக்கும், அப்பலாம் ஈசி சேர்ல சாஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா சமாதானப்படுத்துங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்றேன். அண்ணி ஓடி வந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க. இவர் பதில் சொல்லல, அழுதுட்டு இருக்கிறாரு. அந்த தந்தி எடுத்து அண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு அண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோன்னு சொல்ல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பையன் வந்தான். பையன் வந்து கையை பிடிச்சிட்டான். யாருன்னு கேட்கிறான். யாருன்னு? நடராஜ முதலியார் எக்ஸ்பயர்ட், அவ்வளவுதான் விஷயம். ஒலிசேகன் ஒபசேஞ்சோ தெரியும், பிரான்ஸ் நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தெரியும், இன்னும் உலகத்துல எல்லாரும் தெரியும். சொந்த தாத்தாவை தெரியல, அப்பாவோட அப்பா பேர் தெரியல, தான் வேறு எங்க இருக்குன்னு தெரியல. இப்படியா வளர்க்கறது பிள்ளைங்கள? இப்ப அம்மா சொன்னாங்க, அங்க போய் 7 தலைமுறை பார்த்து சொன்னோம் திரிவேணி சங்கமத்தில் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பெருமையா இருக்குது. நான் எந்த பரம்பரையில வந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட உயர்ந்த பரம்பரையில வந்திருக்கிறேன், அது தெரிஞ்சிருக்க வேண்டாமா? குடும்பம்னா அப்படி இருக்கணும். பவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கணும். எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த குடும்ப சங்கம் நிகழ்ச்சியோட நம்ம உறவுகள் வளர்ந்துருக்கு இல்லையா, இதோட சேர்ந்த பண்புகள் சேர்ந்து வரணுங்கிறது வேண்டுகோள். வருகிற ஜனவரி 5ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர்
மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவங்க இது விஷயமா குடும்ப பிரபந்த விஷயமா உரையாற்றுவாங்க. நம்ம எல்லாரும் அவசியம் கேட்கணும். நமஸ்தே.